என்ன? அவள் என்ன சொன்னாள்? ஜேட்பூல் புனித கன்னி உண்மையில் யாரென்றே தெரியாத ஒருவனை தேடிப் போகிறாளா? யாரென்றே தெரியாதவனா? அவனது வலிமையில் உனக்கு பாதி இருந்திருந்தால் அவள் உனக்கு பின்னாலும் சுற்றியிருப்பாள். எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஜேட்பூல் கன்னி போன்ற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டால் மகிழ்ச்சியாகச் சாவேன். உன் பரம்பரையில் 18 தலைமுறை முன்னோர்களின் கல்லறைகளும் தீப்பிடித்து எரிந்தால் கூட அது நடக்காது. நீங்கள் இருவரும் ஒரே தகுதி கிடையாது. அவள் தன்னைத்தானே அவனிடம் ஒப்படைக்கிறாள். இவ்வளவு பெரிய அழகியை யாரால் எதிர்க்க முடியும்? என் இதயம் உடைந்து விட்டது. ஜேட்பூல் புனித கன்னி நீண்ட காலமாக தனது பேரழகிற்காக புகழ்பெற்றவள். எண்ணற்ற ஆண் சாகுபடியாளர்களின் கனவு கன்னி அவள். இப்போது அவள் டாங் ஷென்னிடம் இவ்வளவு நெருக்கமாக பழகுவதை பார்த்ததும் பலரது இதயங்கள் வலியால் துடித்தன. பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. டாங் ஷென்னின் அசாத்திய வலிமையைக் கண்டு அவர்கள் அஞ்சவில்லை என்றால் இந்நேரம் அவரை துண்டு துண்டாக கிழித்திருப்பார்கள். புனித கன்னியின் அந்த ஆவலான பார்வையை எதிர்கொண்ட டாங் ஷென் லேசாக தனது புருவங்களை சுருக்கினார். அவரது தற்போதைய நிலை மிகவும் சிக்கலானது. யாராவது மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் ஒழிய தேவையில்லாத குழுக்களுடன் தொடர்பு வைத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை. இருப்பினும் அவள் இவ்வளவு நேர்மையாக கேட்பதால் அவரால் நேரடியாக மறுக்கவும் முடியவில்லை. சிறிது நேர சிந்தனைக்குப் பிறகு டாங் ஷென் தலையசைத்தார். நண்பர்களாவதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனது செயல்பாடுகள் சில நேரங்களில் முரட்டுத்தனமாக இருக்கும். அது உங்களது புனிதமான பெயருக்கு களங்கம் விளைவித்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். புனித கன்னி புன்னகைத்தாள். அவளது கண்கள் மின்னின. லார்ட் டாங், நீங்கள் உங்களது மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து தர்மத்தின் பாதையில் நடந்தால் போதும். மற்ற வதந்திகளையும் அவதூறுகளையும் நான் கண்டுகொள்ளவே மாட்டேன். டாங் ஷென் ஒரு நிமிடம் திகைத்து போனார். தர்மத்தின் பாதையில் நடப்பதா? சிரிக்க வைக்காதே. அவர்தான் கருப்பு மார்க்க கூட்டணியின் முடிசூழ மன்னன், சட்டத்திற்கு புறம்பானவர்களின் தலைவன். அத்தியாயம் 201. மறுபிறவியின் சுழற்சியை தானே உருவாக்குதல். ஜேட்பூல் புனித கன்னியின் அந்த ஆவலான கண்களை பார்த்த டாங் ஷென் ஒரு கணம் தயங்கினார். அந்த அழியாத வார்த்தைகளை உதிர்க்கும் முன் டாங் ஷென் ஒரு கணம் மௌனமானார். அடுத்த முறை கண்டிப்பாக செய்கிறேன். பூம்! அந்த அறையே இடி விழுந்தது போல அதிர்ந்தது. கிரிம்சன் சன்செட் பெவிலியனில் இருந்த அனைவரும் கருகிப் போனது போல திகைத்து நின்றனர். டாங் ஷென்னுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? ஈடு இணையற்ற அழகியான ஜேட்பூல் புனித கன்னியின் அழைப்பை அவர் இவ்வளவு சாதாரணமாக நிராகரித்து விட்டாரே. இவன் ஒரு ஆணா? அங்கிருந்த ஒவ்வொரு ஆண் சாகுபடியாளரின் மனதிலும் இதே கேள்விதான் ஓடியது. நிச்சயமாக இல்லை. ஒரு நிஜமான ஆணாக இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நிலவொளியில் மலர்களுக்கிடையே அவளுடன் உலாவியிருப்பான். ஆனால் இவன் மறுக்கிறான். இவன் மனிதனே இல்லை என்று அனைவரும் தங்களுக்குள் குமுறினர். ஜேட்பூல் புனித கன்னியின் கண்களில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. தனது வாழ்நாளில் முதல் முறையாக தானாக முன்வந்து ஒரு ஆணை அழைத்தது இதுதான். இதுவரை அவளது ஒரு பார்வையிலேயே எப்பேற்பட்ட ஆணும் அவளது காலடியில் மண்டியிட்டு விடுவான். அவன் ஒரு சாதாரண ஆணாக இருந்தால் அவளது அழகை எதிர்க்கவே முடியாது. ஆனால் இங்கே ஒரு விதிவிலக்கு நிற்கிறது. டாங் ஷென் மறுத்துவிட்டார். உண்மையிலே மறுத்துவிட்டார். அருகிலிருந்த இளவரசிக்கே அதிர்ச்சியாக இருந்தது. சனியனே, இவன் இன்னும் ஒரு ஆணா என்று அவள் மனதிற்குள் நினைத்தாள். புனித கன்னிக்குள்ளே ஒரு அவமான உணர்வு பொங்கியது. டாங் ஷியாவோஷியா, நீங்கள் என்னை பார்த்து எள்ளிலகையாடுகிறீர்களா என்று கேட்டாள். டாங் ஷென் உண்மையிலேயே குழப்பமடைந்தார். நகைப்பதா? அப்படி ஒன்றுமில்லையே. புனித கன்னிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏன் மறுத்தீர்கள் என்று நேரடியாக கேட்கவும் முடியாது. அப்படி கேட்டால் அவள் ஏதோ ஒரு ஆணுக்காக ஏங்கி தவிப்பது போல தோன்றும். சரி, ஒருவேளை எனது தோற்றம் உங்களது தரத்திற்கு ஏற்ப அழகாக இல்லையோ என்னவோ என்று தனது ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு கூறினாள். அவளுக்கு கோபத்தை விட டாங் ஷென்னுக்கு ஏன் என்னை பிடிக்கவில்லை என்ற ஆதங்கமே அதிகமாக இருந்தது. டாங் ஷென் சிரித்தார். உங்களையே அழகானவர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகில் அழகான பெண்களே மிஞ்ச மாட்டார்கள். அவளது கண்கள் உடனடியாக பிரகாசித்தன. உண்மையாகவா? டாங் ஷென் புன்னகைத்தார். நிச்சயமாக. பிறகு ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? தான் என்ன பேசுகிறோம் என்று உணர்வதற்கு முன்பே அந்த வார்த்தைகள் அவளிடமிருந்து வெளிப்பட்டன. பேசிய அடுத்த கணமே அவள் வருந்தினாள். ஆனால் கொட்டிய நீரை மீண்டும் எடுக்க முடியாது. அவள் முகம் சிவக்க தனது பவளப்பற்களால் இதழ்களை கடித்தபடி மிகவும் உதவியற்றவளாகவும் மென்மையானவளாகவும் காட்சியளித்தாள். டாங் ஷென் தலையசைத்தார். நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் சந்தித்தவுடனே காதலில் விழுவது என்பது முறைப்படியாக தெரியவில்லை. குறைந்தது நாம் ஒருவரை ஒருவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஓ, புரிகிறது. புனித கன்னியின் ஆதங்கம் சற்று குறைந்தது. திடீரென்று அவள் மீண்டும் மகிழ்ச்சியடைந்தாள்.
சற்று முன் அந்த அசுர சாகுபடியாளர்களால் நமக்கு இடையூறு ஏற்பட்டது. இப்போது ஜேட்பூல் மகாசபை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. தயவுசெய்து டாங் ஷியாவோ உங்களது ஆசனத்தில் அமருங்கள். டாங்சன் எவ்வித தயக்கமும் இன்றி அந்த முதன்மை ஆசனத்தில் அமர்ந்தார். அவரது வலிமைக்கு அந்த இடம் தகுதியானது என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்கவில்லை. அவரைத் தொடர்ந்து ஜிங்யூன், சிங்ஃபாங், மிங்கியா மற்றும் கவலையுற்ற முகத்துடன் இருந்த ஷியாவோயான் ஆகியோர் 2ஆம் வரிசையில் அமர்ந்தனர். மற்ற போர் வீரர்கள் வரிசைப்படி அமர்ந்து கொண்டனர். இந்த ஜேட்பூல் சபைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்களுக்காக நான் ஒரு இசையை வழங்குகிறேன். அவள் தனது கையை அசைக்க அங்கே ஒரு பழங்கால இசைக்கருவி தோன்றியது. அடுத்த நொடி மலை ஊற்று போல மென்மையான இசை ஒலிக்கத் தொடங்கியது. டிங் டாங். அந்த இசை கேட்பவர்களின் மனதை புத்துணர்ச்சியாக்கி ஆன்மாவை வருடியது. அங்கிருந்தவர்களின் மனக்கசப்புகள் அனைத்தும் மறைந்தன. அவர்களது ஆன்மீக ஆற்றல் லேசாக மேம்படுவதை அவர்களால் உணர முடிந்தது. அனைவரும் அந்த இசையில் மயங்கிப் போய் மௌனமாக இருந்தனர். ஆனால் டாங்சன் மட்டும் தனது கையில் இருந்த அந்த ரகசிய புத்தகத்தை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு இசையை விட சாகுபடி நுட்பங்களின் மீதே அதீத ஈர்ப்பு இருந்தது. இசை எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவருக்கு போர் நுட்பங்களே அதிக இன்பத்தை தந்தன. இன்ஷு சாகுபடி செய்த அந்த முறை அரிப்பு முறை என்று அழைக்கப்பட்டது. அது முழுமையான கலையின் ஒரு சிறு பகுதி மட்டுமே என்பதை டாங்சன் கண்டுபிடித்தார். மேலும் அந்த புத்தகம் உண்மையில் அந்த புத்தகம் ஒரு பழங்கால சாகுபடி வேதத்தின் ஒரு சிறு பகுதி, ஃப்ராக்மெண்ட். அதில் அனைத்து பொருட்களையும் விழுங்கும் வல்லமை கொண்ட அரிப்பு முறை, கொரோஷன் மெத்தட் மற்றும் பல ஆழமான அடிப்படை தற்காப்பு கலை நுட்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. டாங்சன் தனது ஆன்ம உணர்வை தூண்ட எண்ணற்ற தாது கற்கள் வெளியே மிதந்து வந்தன. அவர் ஏற்கனவே ஹெவன் அண்ட் எர்த் பெவிலியனில் வாங்கியவை இவை. தான் அனைத்து வகையான சக்திகளையும் பயிலும் பாதையில் ஆம்னிபஸ் கல்டிவேஷனில் செல்வதால் ஒரு நாள் நுட்பங்களை கற்க வேண்டியிருக்கும் என்பதை அவர் முன்னரே அறிந்திருந்தார். பரம்பரை தடையின் காரணமாக, ஹெவன்லி டவுசீலின் காரணமாக டாங்சன்னால் இயற்கையான ஆன்மீக ஆற்றலிலிருந்து, சீயிலிருந்து நேரடியாக சக்தியை உறிஞ்ச முடியாது. எனவேதான் தற்காப்பு நடவடிக்கையாக இந்த தாது கற்களை அவர் வாங்கி வைத்திருந்தார். அடர்த்தியான ஆற்றல் அவரது ஆன்ம கடலுக்குள் பாய்ந்தது. ஒரு புதிய ஞானம் பிறந்தது. டாங்சனின் கண்கள் சுருங்கின. அவரது இன்ஃபினைட் பாடி செயல்படத் தொடங்கியது. அவரது ஆன்மா அந்த இன்ஃபினைட் வேர்ல்ட் எனப்படும் எல்லையற்ற உலகிற்குள் நுழைந்து தத்துவத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கியது. அந்த உலகில் காலம் வேறு விதமாக செயல்படும். அங்கே ஒரு நொடி என்பது 10,000 ஆண்டுகளுக்கு சமம். எந்த தடையும் இன்றி டாங்சன்னால் அங்கே சாகுபடி செய்ய முடிந்தது. ஒவ்வொரு மூச்சின் போதும் அவரது தத்துவ ஞானம் உயர்ந்து கொண்டே போனது. தத்துவத்தின் சிறிய முழுமை நிலை எட்டப்பட்டது. தொடர்ந்து முழுமை நிலை, பிறகு நிறைவு நிலை, இறுதியாக தத்துவத்தின் உச்சம் அடையப்பட்டது. மிக குறுகிய காலத்தில் டாங்சென் தனது சொந்த ஆற்றலை திரட்டத் தொடங்கினார். அவர் இன்ஃபினைட் உலகிற்குள் இருந்ததால் விண்ணுலக விதிகளின் தாக்கம் அவருக்கு ஏற்படவில்லை. அங்கே பிரம்மாண்டமான ஆற்றல் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த உலகின் எல்லைகளை தாண்டி ஒரு சிறு துளி சக்தி கூட வெளியே கசியவில்லை. இதுவே அந்த இன்ஃபினைட் உலகின் மிகப்பெரிய சாதகமாகும். சாதாரண சூழலில் இதுபோன்ற ஒரு நிலையை எட்டும்போது விண்ணுலக மின்னல்கள், ஹெவன்லி லைட்னிங் அவர் மீது இறங்கி சோதனைகளை தரும். டாங்சன் அந்த சோதனைகளுக்கு அஞ்சாவிட்டாலும் அவை தேவையில்லாத கவனத்தையும் சிக்கல்களையும் உண்டாக்கும். ஆனால் இந்த மாய உலகில் அவர் பயமின்றி, தடையின்றி தனது எல்லையை உடைத்து முன்னேற முடிந்தது. வெளியே இருப்பவர்களின் பார்வைக்கு டாங்சன் ஜேட்பூல் புனித கன்னியின் குச்சின் இசையை அமைதியாக ரசித்துக் கொண்டிருப்பது போலவே தோன்றியது. ஆனால் உண்மையில் அவர் நுட்பத்தில் ஏற்கனவே உச்சகட்ட மேதைமையை அடைந்துவிட்டார். அவரது அடுத்த கட்டம் மற்றும் யாங் ஆகிய இரு ஆற்றல் மூலங்களையும் ஒன்றிணைப்பதாகும். மற்றும் யாங் என்பவை விண்ணுலக விதிகளின் ஆதி சக்திகள். இவற்றை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்தால் அவை இன்ஃபினிட் வேர்ல்ட் எனப்படும் எல்லையற்ற உலகத்தை தாங்கி பிடிக்கும் தூண்களாக மாறி அந்த உலகத்தை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அவரது வலிமையான ஆன்ம சக்தியின் துணையுடன் யாங் ஆற்றல் ஒரு சிறிய வெள்ளி நிற மீனாகவும் ஆற்றல் ஒரு சிறிய கருப்பு நிற மீனாகவும் மாறி அந்த இன்ஃபினிட் உலகிற்குள் அங்கும் இங்கும் வெறித்தனமாக நீந்தத் தொடங்கின. அந்த இரு மீன்களும், ஒன்று வெள்ளை ஒன்று கருப்பு, இடைவிடாமல் சுழன்றன. இருப்பினும் அவை ஒன்றுடன் ஒன்று இணைய மறுத்தன. டாங்சனின் ஆன்ம உடல் மெதுவாக மேலே எழும்பியது. ஒரு மின்னல் வேக அசைவில் அவரது இடதுகை யாங் மீனை பிடித்தது. அடுத்த நொடி அவரது வலதுகை மீனை சிறைப்பிடித்தது. அந்த இரு சிறு மீன்களும் அவரது பிடியிலிருந்து துடித்தன. ஆனால் டாங்சனின் அதீத ஆன்ம சக்தியின் அழுத்தத்தில் அவை அசைய முடியாமல் ஒடுங்கின. இப்போதே இணையுங்கள். டாங்சன் தனது இரு கரங்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த இரு மீன்களையும் ஆக்ரோஷமாக மோதச் செய்தார். அதே நேரத்தில்
தனது மார்பு எலும்பின் பின்னாலிருந்து அந்த அழிவற்ற மறுபிறப்பு சுழற்சி ஆற்றலை வெளிப்படுத்தி அவற்றின் இணைப்புக்குள் செலுத்தினார். மறுபிறப்பு சக்தியை பொறுத்தவரை ஷெர்வம்சத்தின் வேதங்களே ஈடு இணையற்றவை. இப்போது இந்த 3 மகா சக்திகளும் ஒன்றிணைந்து மெதுவாக சுழலும் ஒரு கருந்துளை உருவாகத் தொடங்கியது. அந்த கருந்துளை இடைவிடாமல் ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சி மீண்டும் வெளியேற்றியது. அதன் ஆழமான உட்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான கதவு உருவானது. பாதி கருப்பு பாதி வெள்ளை நிறத்தில் அது வடிவம் பெற்றது. இறுதியில் அது அந்த இன்ஃபினிட் உலகிற்குள் இறங்கியது. அந்த இருவண்ண கதவின் மீது இன் மற்றும் யாங் ஆற்றல்கள் நதிகளைப் போல பாய்ந்து கொண்டிருந்தன. பிரம்மாண்டமான அந்த கதவை அண்ணாந்து பார்த்த டாங்சனின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி மின்னியது. இன்று முதல் இந்த உலகில் மற்றும் ஒரு மறுபிறப்பு சுழற்சி உருவாகிவிட்டது. எனக்கான தனித்துவமான ஒரு மறுபிறப்புச் சுழற்சி. அத்தியாயம் 202. சவால் விட எவருக்கும் துணிவில்லை. அவரது ஆன்ம தற்காப்பு நுட்பமான இதயவாள் ஹார்ட் சோர்ட் வெளிப்பட்டது. மறுபிறப்பு சக்கரம் ஒன்றிணைந்தது. அதன் ஆற்றல் முன்னெப்போதும் இல்லாத உயரத்தை எட்டியது. எல்லைகளற்ற ஆன்மீக ஆற்றல் பொங்கத் தொடங்கியது. 3 மலர்கள் மற்றும் 5 பூதங்களின் சக்திகள் ஒரே நேரத்தில் தூண்டப்பட்டன. சாரம், ஆற்றல், சி மற்றும் ஆன்மா ஆகிய 3 மலர்களும் உருவாயின. அதே நேரத்தில் உலோகம், மரம், நீர், நெருப்பு, மண் ஆகிய 5 பூதங்களின் ஆற்றல் அவரது 5 உள் உறுப்புகளுக்குள் கொப்பளித்தது. கிராக்! அந்த மறுபிறப்பு சக்கரம் மெதுவாக திறந்து ஒரு சிறிய பிளவை உருவாக்கியது. அடுத்த நொடி அதிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசை வெளிப்பட்டு அந்த 3 மலர்கள் மற்றும் 5 பூதங்களின் ஆற்றலை அப்படியே உறிஞ்சியது. பூம் பூம் பூம்! ஒவ்வொன்றாக அந்த மகா சக்திகள் மறுபிறப்பு சக்கரத்திற்குள் இழுக்கப்பட்டன. அதன் பிறகு அந்த எல்லையற்ற உலகம் முழுவதும் ஒரு நிசப்தம் நிலவியது. எவ்வளவு காலம் கடந்ததென்று எவருக்கும் தெரியவில்லை. அந்த சக்கரம் மீண்டும் ஒரு முறை அதிர்ந்து முழுமையாக திறந்தது. அதிலிருந்து ஒரு தேஜஸ் மிக்க 7 வண்ண புனித ஒளி வெடித்தது. அது இறுதியில் ஒரு பலவண்ண முத்தாக மாறி அந்த உலகத்தின் நடுவே மிதந்தது. 3 மலர்களும் 5 பூதங்களும் இப்போது முழுமையாக ஒன்றிணைந்து விட்டன. இந்த தருணத்தில் டாங்சனின் வலிமை யூனிஃபைட் ரெல்ம் எனப்படும் ஒன்றிணைந்த நிலையின் உச்சத்தை எட்டியது. இப்போது அவரால் தனது ஆன்மீக ஆற்றலை ஒரு சொட்டு கூட வெளியே கசியாதபடி முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அதே சமயம் ஜேட் பூல் புனித கன்னி தனது இசை பயிற்சியை முடித்திருந்தாள். அந்த இசையின் எதிரொலி 3 நாட்களுக்கு மாறாமல் நிலைத்திருக்கும் அளவுக்கு இனிமையாக இருந்தது. அங்கிருந்த அனைத்து போர் வீரர்களும் அந்த இசையில் மயங்கி கிடந்தனர். ஜேட் பூல் புனித கன்னிக்கு இது உண்மையிலேயே தகுதியானது. இந்த இசை திறமைக்கு இணையாக இந்த நிலப்பரப்பில் யாருமே இல்லை. அழகு, சாகுபடி வலிமை, அசாத்திய இசைத்திறன். இவளை திருமணம் செய்து கொள்பவன் 8 ஜென்மத்து புண்ணியம் செய்தவன். அதவிடு, யாரோ ஒருவன் இவளை ஏற்கனவே நிராகரித்து விட்டானே. ஆமாம், அவன் ஒரு நிஜமான ஆணே கிடையாது. புனித கன்னி எவ்வளவு சிறப்பாக காட்சியளிக்கிறாளோ அந்த அளவுக்கு அங்கிருந்த ஆண்களுக்கு டாங்சன் மீது வெறுப்பு கூடியது. மாஸ்டர் டாங், இந்த இசை எப்படி இருந்தது என்று மென்மையான புன்னகையுடன் புனித கன்னி கேட்டாள். டாங்சன் தலையசைத்தார். மிகவும் நன்று, கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. டாங்சன்னின் இந்த பதிலை கேட்டு ஜேட்பூல் புனித கன்னி பேச்சற்று போனாள். டாங்சன்னிடம் பேசுவது என்பது மாட்டின் காதில் வீணை வாசிப்பது போலத்தான் இருந்தது. உலகிலேயே மிக அரிதான தனது இசை நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி அவள் வாசித்ததே அவரிடமிருந்து ஒரு சிறு பாராட்டை பெறத்தான். அவரும் பாராட்டினார். ஆனால் அது வெறும் கேட்க இனிமையாக இருக்கிறது என்ற அளவில் முடிந்துவிட்டது. இதைவிட மேம்போக்காக ஒருவரால் பாராட்ட முடியுமா என்று அவள் ஆத்திரமாகவும் அதே சமயம் தோல்வியுற்ற உணர்வோடும் நினைத்தாள். அவளது முகமாற்றத்தை கவனித்த டாங்சன் உடனே புன்னகைத்து, ஆன்மாவை புதுப்பிப்பதற்கும் இதயத்தை உற்சாகப்படுத்துவதற்கும் தான் இசை இருக்கிறது. எனக்கு இசையை பற்றி ஆழமாக தெரியாவிட்டாலும் கேட்க இனிமையாக இருக்கிறது என்பதே போதுமான பாராட்டல்லவா என்றார். புனித கன்னி சற்று யோசித்துவிட்டு தலையசைத்தாள். நீங்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது மாஸ்டர் டாங். பெண்கள் ஒரு விசித்திரமான பிறவிகள். கோபம் காரணமே இல்லாமல் வரும், அதேபோல மர்மமான முறையில் மறைந்துவிடும். சில நொடிகளில் அவள் மீண்டும் உற்சாகமடைந்தாள். அடுத்து இங்கே குழுமியிருக்கும் இளம் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இந்த ஆன்ம தற்காப்பு நுட்பத்தை சோல் மார்ஷல் டெக்னிக்கை வெல்லுமாறு அழைக்கிறேன். அவள் தனது பனி போன்ற வெண்மையான கையை அசைக்க அங்கே அந்த இரகசிய சுருள் தோன்றியது. அதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரது கண்களிலும் ஆசை தீ மூண்டது. டாங்சன் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவர் இங்கு வந்ததே இந்த நுட்பத்தை பெறுவதற்குத்தான். அது கண்முன்னே தோன்றியதும் அவர் உற்சாகமடைந்தார். அவர் கம்பீரமாக முன்னால் வந்து, என்னை எதிர்க்க யாருக்கு துணிவிருக்கிறது என்று முழங்கினார். அந்த ஒரே ஒரு வாக்கியம் அனலாக கொதித்துக் கொண்டிருந்த அந்த அறையை அப்படியே பனிக்கட்டியாக மாற்றியது. போர் வீரர்களின் முகங்கள் சங்கடமாக மாறின. டாங்சன் போட்டியிடும்போது வேறு யார் முன்னால் வருவார்கள்
இன்ஷு போன்ற அரக்கனையே அடித்து விரட்டியவரிடம் யார் வம்பு வைத்துக் கொள்வார்கள்? கிரிம்சன் சன்செட் பெவிலியன் முழுவதுமே ஒரு தர்ம சங்கடமான மௌனத்தில் ஆழ்ந்தது. ஜேட்பூல் புனித கன்னிக்கும் இளவரசிக்கும் கூட சங்கடமாக இருந்தது. அவர்கள் பெரும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த போட்டிச் சூழலை டாங்சென் ஒரே நொடியில் அணைத்து விட்டார். ஆனால் டாங்சென் தவறாக எதுவும் செய்யவில்லை என்பதால் அவர்களால் அவரை குறை கூறவும் முடியவில்லை. டாங்சென்னின் வலிமை அங்கிருந்த அனைவரையும் விட இமயமலை போல் உயர்ந்து நின்றதால் அவரை யாரும் குறை கூற முடியவில்லை. அனைவரது பார்வையும் இப்போது 2ஆம் வரிசையில் அமர்ந்திருந்தவர்கள் பக்கம் திரும்பியது. ஒருவேளை டாங்சென்னை எதிர்க்கும் தகுதி யாருக்காவது இருக்கிறது என்றால் அது அந்த 4 புகழ்பெற்ற மேதைகளான சாங்ஜிங் யூன், ஷியாவோ யான், சிங்ஃபோங் மற்றும் மிங்கியா ஆகியோருக்குத்தான். சாங்ஜிங் யூன் ஏற்கனவே டாங்சென்னுடன் வந்தவர் என்பதால் அவர் கண்டிப்பாக எதிர்க்க மாட்டார். மற்ற மூவரோ நாளை நடக்கவிருக்கும் இளவரசியின் திருமணத்திற்கான சுயம்பர போட்டியில் தங்களது முழு பலத்தையும் காட்ட காத்திருந்தனர். இப்போது டாங்சென்னிடம் மோதி வீணாக தங்கள் சக்தியை இழக்க அவர்கள் விரும்பவில்லை. அதனால் அவர்களும் மௌனமாகவே இருந்தனர். டாங்சென் 3 முறை சவால் விட்டும் ஒருவரும் பதில் பேசவில்லை. அவர் சாதாரணமாக தனது தோள்களை உயர்த்தினார். யாரும் எனக்கு சவால் விடவில்லை என்றால் நான் வெற்றி பெற்றுவிட்டதாக அர்த்தமா? ஜேட்பூல் புனித கன்னி தனது இதழ்களை மறைத்துக்கொண்டு மென்மையாக சிரித்தாள். நிச்சயமாக மாஸ்டர் டாங், உங்களது தெய்வீக வலிமை அங்கிருந்த அனைத்து வீரர்களையும் பிரமிக்க வைத்துவிட்டது. இந்த ஆன்ம தற்காப்பு நுட்பம் இனி உங்களுக்கே சொந்தம். அவள் தனது கையை நளினமாக அசைக்க அந்த இரகசிய சுருள் காற்றில் பறந்து வந்து டாங்சென்னிடம் சேர்ந்தது. அதை பிடித்துக்கொண்ட டாங்சென் எழுந்து நின்று ஒருமுறை தலைவணங்கினார். அப்படியானால் நான் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. இனி இங்கே நடப்பவைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. விடை பெறுகிறேன். அவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மிக தீர்மானமாக திரும்பி நடக்கத் தொடங்கினார். உண்மையில் இது ஒரு நாகரீகமற்ற செயல். விருந்து இன்னும் முடியாத நிலையில் ஒரு விருந்தினராக அவர் இறுதி வரை இருந்திருக்க வேண்டும். ஆனால் இது வீரர்களின் உலகம். இங்கே பலம் இருப்பதே தர்மம். டாங்சென்னின் வலிமைக்கு முன்னால் யார் அவரை தடுத்து நிறுத்த முடியும்? அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் டாங்சென் தனது விடுதிக்கு திரும்பினார். சாங்ஜிங் யூன் அவருக்கு பின்னால் சிறிது தூரம் வந்துவிட்டு சில அவசர வேலைகளுக்காக பிரிந்து சென்றார். ஆனால் நாளை நடக்கவிருக்கும் சுயம்பர போட்டிக்கு திரும்புவதாக கூறினார். டாங்சென் இதையேதான் எதிர்பார்த்தார். ஒரு இரவு என்பது அந்த ஆன்ம தற்காப்பு நுட்பத்தில் தேர்ச்சி பெற அவருக்கு போதுமான நேரமாகும். நள்ளிரவு நேரம். எங்கும் நிசப்தம் நிலவியது. விடுதி அறைக்குள் டாங்சென்னின் கண்கள் மின்னலை போல பிரகாசித்தன. அவரது கண்களுக்குள் நட்சத்திர மேகங்கள் சுழல்வது போல தெரிந்தது. இதயவாள். இதயமே அதன் வடிவம், மன உறுதியே அதன் கூர்மை. ஆன்ம சக்தி எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாளின் ஆற்றலும் உக்கிரமாக இருக்கும். அதோடு ஒருவரிடம் வாள் உத்தேசம், சோட் இன்டென்ட் இருந்தால் அதன் சக்தியை அளவிடவே முடியாது. ஜேட்பூல் புனித கன்னி கொடுத்த அந்த ஆன்ம தற்காப்பு நுட்பத்தின் பெயர் இதய வாள், ஹார்ட் சோட். இது தூய ஆன்ம சக்தியை கொண்டே வாள்களை உருவாக்கும் ஒரு கலை. இதை புரிந்து கொள்வது எளிது. ஆனால் இதில் தேர்ச்சி பெறுவது மிக கடினம். இதற்கு அபாரமான ஆன்ம சக்தி, ஆழமான வாள் உத்தேசம் மற்றும் அசாத்தியமான திறமை ஆகிய 3மே தேவை. சாதாரண சாகுபடியாளர்களிடம் இவை 3ம் ஒன்றாக இருக்காது என்பதால் இதயவாள் நுட்பத்தை அவர்களால் பயிலவே முடியாது. உண்மையில் இது ஜேட்பூல் புனித பூமியின் மிக உயரிய நுட்பங்களில் ஒன்று. ஆனால் அதன் கடுமையான நிபந்தனைகளால் இதுவரை அங்குள்ள எவருமே இதில் வெற்றி பெற்றதில்லை. அதனால்தான் தகுதியான ஒருவரை கண்டறியும் நோக்கில் புனித கன்னி இதை பரிசாக கொண்டு வந்தாள். விதி யாரை எங்கே கொண்டு சேர்க்கும் என்று யாருக்கு தெரியும்? இப்போது அது டாங்சென் வசம் வந்துவிட்டது. இந்த உலகில் இதயவாள் நுட்பத்தில் தேர்ச்சி பெற தகுதியான ஒரே நபர் யாராவது இருக்கிறார் என்றால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி டாங்சென் தான். அவரது ஆன்ம சக்தி மலை போன்றது. அவரது வாழ் உத்தேசம் ஏற்கனவே தாவோ நிலையை அடைந்துவிட்டது. எனவே இதயவாள் நுட்பம் அவருக்கு வசப்படுவது மேலிருந்து கீழ்நோக்கி பாயும் நீர் போல மிக இயல்பாக அமைந்தது. இதன் வலிமை எவ்வளவு இருக்கும் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இதை சோதித்து பார்க்க யாராவது ஒரு ஆள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று டாங்சென் மெலிதான புன்னகையுடன் நினைத்து கொண்டார். அதே நேரத்தில் கிரிம்சன் சன்செட் நகரத்திலிருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு பாலடைந்த மலைத்தொடரில் இன்ஷு மெதுவாக கண்களை திறந்தான். அவனது காயங்கள் இப்போது முழுமையாக குணமடைந்திருந்தன. அவன் எழுந்து செல்ல முயன்றபோது பின்னாலிருந்து ஒரு கொடூரமான குரல் கேட்டது. தோற்றுப்போய் வாளை சுருட்டி கொண்டு ஓடப்போகிறாயா? இன்ஷுவின் கண்கள் சுருங்கின. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அது நீ ஷியாவோயான். அங்கே நின்றது ஷியாவோ வம்சத்தைச் சேர்ந்த ஷியாவோயான்தான். நில ஒளியில் அவனது முகம் மிகவும் கொடூரமாக காட்சியளித்தது. உனக்கு பழி வாங்க வேண்டுமா என்று அவன் குளிர்ந்த குரலில் கேட்டான். இன்ஷு எச்சரிக்கையுடன் அவனை பார்த்தான். வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம் என்று ஷியாவோயான் ஏளனமாக சிரித்தான்.
அந்த சிறுவன் எனக்கும் எதிரிதான். அவனது இதழ்களில் ஒரு கொடூரமான புன்னகை தவிழ்ந்தது. இதை கேட்டவுடன் இன்ஷுவின் எச்சரிக்கை உணர்வு சற்று குறைந்தது. அவனை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கொன்று தீர்ப்பேன். ஷியாவோயான் தனது உள்ளங்கையை விரித்தான். அங்கே ஒரு கரிய நிற மருந்து உருண்டை இருந்தது. இது டார்க்கனிங் பில். ஒரு ஊதுபத்தி எரியும் நேரத்திற்கு உனது ஆற்றலை இது 10 மடங்கு அதிகரிக்கும். டாங் சென்னை நீ சிதைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அத்தியாயம் 203. ஷியாவோயானின் சதி, டாங் சென்னை வீழ்த்து. அந்த மருந்தை வாங்கிய இன்ஷுவின் கண்கள் வெறித்தனமான உற்சாகத்தில் மின்னின. ஷியாவோயான் அமைதியாக திரும்பி, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள், உனது அவமானத்தை முற்றிலுமாக துடைத்தெறி என்று கூறிவிட்டு மறைந்தான். இன்ஷு அந்த மருந்து உருண்டையை தனது உயிர் போல பற்றி கொண்டான். கவலைப்படாதே, நாளை கண்டிப்பாக நான் டாங் சென்னை தீர்த்து கட்டி என் அவமானத்திற்கு பழி வாங்குவேன் என்று வெறித்தனமாக கத்தினான். மறுபுறம் ஒரு குன்றின் மீது தோன்றிய ஷியாவோயான் கத்திக் கொண்டிருக்கும் இன்ஷுவை கண்டு வஞ்சகமாக சிரித்தான். அவனது கண்களில் கருப்பு நிற நிழல்கள் தெரிந்தன. அது அவன் அசுர மார்க்கத்திற்கு, டிமானிக் பாத், நிலையை மாறிவிட்டதன் அடையாளம். கிழட்டு பேயே, கோஸ்ட் ஓல்ட்மேன், அந்த மருந்து சரியாக வேலை செய்யும் அல்லவா என்று ஷியாவோயான் நரகத்திலிருந்து வரும் குரலில் கேட்டான். அவனது மனதிற்குள் அந்த பேய்க்கிழவனின் குரல் பணிவுடன் கேட்டது. எஜமானே, கவலை வேண்டாம். அசுர மார்க்கத்தில் ஒரு ஈடு இணையற்ற ரசவாதியாக நான் புகழ் பெற்றவன். இந்த ஷைனிங் பில் எனக்கு ஒரு சாதாரண விஷயம். நல்லது, நீ எனக்கு உண்மையாக இருக்கும் வரை நான் இந்த உலகை ஆளும்போது உனக்கு வேண்டிய சன்மானங்கள் கிடைக்கும் என்று ஷியாவோயான் கொடூரமாக கூறினான். பேய்க்கிழவன் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். அவன் இப்போது ஷியாவோயானிடம் முழுமையாக அடிபணிந்து விட்டான். அதிர்ஷ்டத்தின் ஆசி பெற்ற ஷியாவோயான் மிக வேகமாக தனது சாகுபடி நிலையில் உயர்ந்து வூவாஞ்சிங் நிலையை அடைந்திருந்தான். அவனிடமிருந்த எர்த் லோட்டஸ் தீஜ்வாலை மறைந்திருந்தாலும் அதைவிட வலிமையான டீமன் ஃப்ளேம் கிரேட் ஆர்ட் எனும் அசுர நெருப்பு நுட்பத்தை அவன் கற்றிருந்தான். அவனது பலம் குறையாமல் இன்னும் அதிகரித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் ஷியாவோ வம்சத்தின் முழு ஆதரவும் அவனுக்கு இருந்தது. ஷிர் மற்றும் ஷூ வம்சங்களைப் போலன்றி ஷியாவோ வம்சம் எண்ணிக்கையில் சிறியது, ஆனால் அதன் ஒவ்வொரு உறுப்பினரும் ஈடிணையற்ற வல்லுநர்கள். மற்றவர்களைப் போலன்றி ஷியாவோ வம்சம் அசுர சாகுபடி முறைகளை ஒருபோதும் இழிவாக கருதியதில்லை. ஷியாவோயான் ஏற்கனவே தனது வம்ச அடையாளத்தை உறுதிப்படுத்திவிட்டான். விரைவில் அவன் தனது வம்சத்தின் உண்மையான அதிகாரத்தை சுதந்தரிக்கப் போகிறான். இருப்பினும் அதற்கு முன்னதாக கிரிம்சன் சன் ராஜ்யத்தின் தேசிய பொக்கிஷத்தையும் புகழ்பெற்ற புனிதவாளான டியான் ஷியாவோயின் சீயையும் அவன் கைப்பற்ற வேண்டியிருந்தது. அனைத்தும் திட்டமிட்டபடி தடையின்றி சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று டாங் சென் தோன்றி மீண்டும் தனது திட்டங்களை சிதைப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கடந்த முறை டாங்செனிடம் கண்ட அந்த பயங்கரமான வலிமை இன்னும் அவன் நினைவில் நிழலாடியது. தனது சொந்த பலத்தை மட்டும் நம்பி டாங்செனை வீழ்த்துவது கடினம் என்பதை அவன் நன்கு அறிவான். அதனால்தான் இன்ஷுவை தூண்டிவிட்டு அந்த ஷெனின் மருந்தை வழங்கினான். 10 மடங்கு பலம் பெற்ற இன்ஷு டாங்சென்னை முழுமையாக கலைப்படைய செய்வான். ஒருவேளை அவனை கொன்றுவிட்டால் அது இன்னும் சிறப்பு. ஷியாவோயானின் இதழ்களில் ஒரு கொடூரமான புன்னகை தவழ்ந்தது. எப்படியும் அந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு இன்ஷு இறக்கப் போகிறான். ஒரே கல்லில் 2 மாங்காய்கள். அவனது அந்த பனிக்கட்டி போன்ற சிரிப்பு காடெங்கும் எதிரொலித்தது. பறவைகள் பயந்து பறந்தன. சிரிப்பை நிறுத்திய ஷியாவோயான் கின்யோங் நகரத்தை நோக்கி தனது பார்வையை திருப்பினான். இன்ஷு மட்டும் போதாது, சிங்ஃபாங் மற்றும் மிங்கியாவையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுபுறம் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில் யுன்லு விண்ணுலக அரண்மனையின் 2 மேதைகளான சிங்ஃபாங் மற்றும் மிங்கியா நேருக்கு நேர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன. நாம் இருவரும் இணைந்து யுஜி மகாசக்தியை பிரயோகித்தால் நமக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கும் என்று சிங்ஃபாங் பாரத்துடன் கேட்டான். மிங்கியா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு தலையை அசைத்தாள். பாதி வாய்ப்பு கூட கிடையாது. அந்த ஆளின் வலிமை அளவிட முடியாதது. நாம் ஏவிய ஹெவன்லியர் மகாசக்தியையே அசையாமல் நின்றபடி அவர் சிதறடித்தார். சிங்ஃபாங் ஆத்திரத்தில் மேஜையின் மீது குத்தினார். சதி, நாம் உண்மையில் இங்கே தோல்வி அடையப் போகிறோமா? நாம் தோற்றால் யுன்லு அரண்மனைக்கு எப்படி முகம் காட்டுவோம்? மிங்கியா பெருமூச்சு விட்டாள். எனக்கும் இதில் விருப்பமில்லை, ஆனால் வேறு வழி இல்லை. அவரை எதிர்த்து போரிடுவது என்பது அறிவீனம். சிங்ஃபாங் பேச்சற்று நின்றான். ஆம், அவர்களால் அவனை தோற்கடிக்க முடியாது. பிறகு என்னதான் செய்வது? நாளை நடக்கவிருக்கும் சுயம்வர போட்டியிலும் டாங் சென்னின் கைகளால் மீண்டும் ஒரு முறை அவமானப்படுவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லையா? அப்போது மேலிருந்து ஒரு நிழல் அவர்கள் முன் இறங்கியது. அந்த மனிதனை தோற்கடிக்க ஒருவேளை நான் உங்களுக்கு உதவக்கூடும். சிங்ஃபாங்கும் மிங்கியாவும் உடனடியாக எழுந்து நின்றனர். அவர்களது உடலிலிருந்து ஆன்மீக ஆற்றல் சீறியது.
யார் நீ? நிலவொளி அந்த நபரை காட்டிக் கொடுத்தது. அது ஷியாவோயான். நீயா ஷியாவோயான்? சிங்ஃபாங் புருவத்தை சுருக்கினான். உனக்கு என்ன வேண்டும்? அவன் எச்சரிக்கையாக இருந்தாலும் ஷியாவோ வம்சத்தைச் சேர்ந்த ஒருவனை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஷியாவோயான் உடனடியாக பதில் சொல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு முன்னால் சாதாரணமாக அமர்ந்தான். நான் தான் சொன்னேனே உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன் என்று. மிங்கியா சந்தேகத்துடன் கண்களை சுருக்கினாள். காரணமே இல்லாமல் நீ ஏன் எங்களுக்கு உதவ வேண்டும்? ஷியாவோயான் மிங்கியாவின் அழகிய உருவத்தை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தான். அவனது கண்களில் ஒரு கணம் பேராசை மின்னியது. அவன் ஏளனமாக சிரித்தான். விஷயம் எளிது. நமக்கெல்லாம் பொதுவான ஒரு எதிரி இருக்கிறான், அப்படித்தானே? சிங்ஃபாங் கேட்டான். உனக்குதான் என்ன வேண்டும்? ஷியாவோயான் தனது சட்டை கைக்குள்ளிருந்து 2 மருந்து உருண்டைகளை மேஜை மீது வைத்தான். உங்களது நுட்பங்கள் அனைத்தும் ஆன்ம சக்தியை அடிப்படையாக கொண்டவை. இந்த பர்ஸ்ட் சோல் பில்ஸ் உங்களது ஆன்ம பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் இருவரும் இணைந்து தாக்கினால் உங்கள் ஆற்றல் அபாரமாக உயரும். உங்களால் கண்டிப்பாக டாங்சென்னை தீர்த்து கட்ட முடியும். மிங்கியா இன்னும் எச்சரிக்கையாகவே இருந்தாள். நாங்கள் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? சிங்ஃபாங்கும் ஆமோதித்தான். உண்மைதான். காரணமே இல்லாமல் ஒருவர் புகழ்கிறார் என்றாலோ அல்லது உதவுகிறார் என்றாலோ அவர் ஒரு மோசடி பேர் வழியாகவோ அல்லது திருடனாகவோ தான் இருக்க முடியும். ஷியாவோயான் திடீரென்று கைகொட்டி சிரித்தான். ஏன் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்க மறுக்கிறீர்கள்? திடீரென்று அவன் முன்னால் பாய்ந்தான். அவனது உள்ளங்கைகளிலிருந்து 2 கருப்பு நிற நெருப்பு பந்துகள் வெளிப்பட்டன. பாங் பாங். எதிர்பாராத இந்த தாக்குதலால் சிங்ஃபாங் மற்றும் மிங்கியாவின் உச்சந்தலையில் பலமான அடி விழுந்தது. அடுத்த கணமே அவர்களது கண்கள் வெறித்துப் போய் உணர்வற்ற நிறைக்கு தள்ளப்பட்டனர். ஷியாவோயான் அந்த ஆன்ம மருந்துகளை, பர்ஸ்ட் சோல் பில்ஸை அவர்களது வாய்க்குள் பறக்க செய்தான். பின்பு அவன் தாழ்ந்த குரலில் மந்திரிக்கத் தொடங்கினான். அசுர கட்டளைப்படி எனது அழைப்பிற்கு செவிசாய்த்து எனக்கு அடிமைகளாக மாறுங்கள். சிங்ஃபாங் மற்றும் மிங்கியாவின் கண்களில் இருந்த ஒளி மறைந்து ஒரு கரிய நிழல் படரத் தொடங்கியது. சிங்ஃபோங் மற்றும் மிங்கியாவின் கண்களிலிருந்த சுய உணர்வு படிப்படியாக மறைந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்களது கண்கள் மீண்டும் நிலை பெற்றன. ஆனால் இப்போது அந்த பார்வையில் உயிரோட்டமில்லை. அது வெறும் ஜடத்தைப் போல குளிர்ந்து போயிருந்தது. அவர்கள் இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள், எஜமானே. ஷியாவோயான் தனது கைகளை விலக்கிக் கொண்டு ஒரு விகாரமான புன்னகையை உதிர்த்தான். ஹஹஹ, அற்புதம் அற்புதம். டாங்சன், நாளைய சுயம்வர போட்டிக்காக காத்திரு. உனக்காக நான் தயாரித்துள்ள இந்த 2 அரிய பரிசுகளைக் கண்டு நீ நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய். வெறித்தனமாக சிரித்தபடி அவன் கையை நீட்டி மிங்கியாவை பற்றினான். சில நிமிடங்களில் ஆடை கிழிபடும் சத்தமும் மிங்கியாவின் அடக்கப்பட்ட விம்மல் சத்தமும் அந்த அறையில் எதிரொலித்தன. சந்திரன் மறைந்து சூரியன் உதயமானது. கதிரவனின் பொன்னொளி மீண்டும் கின்யோங் நகரத்தை நனைத்தது. நகரின் மையச்சதுகம் மக்கள் கூட்டத்தால் களை கட்டியது. எண்ணற்ற சாகுபடியாளர்கள் அங்கே திரண்டன. இன்று இளவரசியின் சுயம்பர போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் உலகின் பேரழகியான இளவரசியை திருமணம் செய்வது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிரிம்சன் சன் ராஜ்யத்தையே ஆளும் அதிகாரத்தை பெறுவார். ஒரே நாளில் ஒரு சாமானியன் மன்னனாக மாற முடியும். இத்தகைய ஆசைக்கு யார்தான் மயங்க மாட்டார்கள்? அங்கிருந்த பலருக்கு தெரியும், இந்த போட்டி பலமான மேதைகளால் நிறைந்திருக்கும் என்று. தங்களது சாகுபடி நிலை அதற்கு ஈடாகாது என்று தெரிந்தும் ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தால் என்ற ஒரு சிறு நம்பிக்கையோடு வீரர்கள் அங்கே குவிந்தனர். சதுகம் நிரம்பி வழிந்தது. வானத்திலும் சாகுபடியாளர்கள் பறந்து வந்து கொண்டிருந்தனர். விடுதி அறைக்குள் சாங் ஜிங்யூன் அவசரமாக டாங் சென்னை காண வந்தான். சகோதரர் டாங், சுயம்வர போட்டி தொடங்கப் போகிறது. நீங்கள் இன்னும் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறீர்களா? விளையாடுகிறீர்களா? அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இவ்வளவு முக்கியமான நேரத்தில் டாங்சன் இன்னும் தியானத்தில் அமர்ந்திருந்தார். டாங்சன் புன்னகைத்தார். எப்படியும் முதலிடம் எனக்குதான் எனும்போது நான் எப்போது போனால் என்ன? முடிவு எப்படி இருந்தாலும் மாறப்போவதில்லை. அத்தியாயம் 204. சுயம்வர போர் தொடங்குகிறது. சாங் ஜிங்யூன் பேச்சற்று நின்றான். அந்த வார்த்தை அசாத்தியமான திமிர் கொண்டது. அவர் எப்போது வந்தாலும் அவர்தான் முதலிடமா? மற்றவர்கள் பிழைப்பதற்கு இவர் வழியே விடமாட்டாரா? ஆனாலும் ஜிங்யூனால் அதை மறுக்க முடியவில்லை. ஏனெனில் டாங்சென்னின் பலம் இந்த உலக விதிகளையே வளைக்கும் அளவுக்கு அசாத்தியமானது. அவர் கொஞ்சம் பந்தா காட்டினால் என்ன தப்பு? மற்றொரு உலகில் ஹோம்லேண்டர் என்று ஒருவர் இருப்பதாகவும் அவர் இதைவிட மோசமானவர் என்றும் கதைகள் உண்டு. அதை ஒப்பிடும்போது டாங்சென் எவ்வளவோ அடக்கம். அவர் சோம்பல் முறித்தபடி கேட்டார், சார், காலை உணவு தயாரா? விடுதி ஊழியர் ஏற்கனவே உணவை தயாரித்து வைத்திருந்தார்.
எளிமையானது என்றாலும் மிகவும் நேர்த்தியாக பரிமாறப்பட்டது. டாங் சென் நிதானமாக சாப்பிட்டு முடித்தார். இதற்கிடையில் ஜிங்யூனுக்கு பதற்றத்தில் நெற்றியில் வேர்வை வழியத் தொடங்கியது. டாங் சென் கடைசி பருக்கை வரை நிதானமாக சாப்பிட்டு முடித்த பின்னரே இருவரும் கிளம்பினார்கள். மையச்சதுரத்திற்கு வந்தபோது ஜிங்யூனின் கண்கள் பிதுங்கிவிடும் போலிருந்தது. கடவுளே, இங்கே இவ்வளவு கூட்டமா? மேலேயும் கீழேயும் போர் வீரர்களும் வேடிக்கை பார்ப்பவர்களும் நிறைந்திருந்தனர். சதுரகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே திரண்டிருந்தது அந்த இடத்தையே திணற வைத்தது. சகோதரர் டாங், நாம் தாமதமாக வந்துவிட்டோம் என்று ஜிங்யூன் வருத்தத்துடன் கூறினார். டாங் சென் தலையசைத்தார். தாமதமில்லை. தனது கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு அவர் கம்பீரமாக முன்னால் நடந்தார். அவரை பார்த்த அடுத்த நொடி அங்கிருந்த போர் வீரர்கள் பீதியில் உறைந்தனர். அனைவரும் அவருக்கு உடனடியாக வழிவிட்டனர். நேற்று ஷியாவோயாங் பெவிலியனில் அவர் காட்டிய அந்த ருத்ர தாண்டவம் இன்னும் மக்கள் மனதில் பசுமையாக இருந்தது. இன்ஷூ போன்ற பலசாலியே அவரிடம் அடிபணிந்து ஓடிவிட்டார். ஷியாவோயான், சிங்ஃபோங் மற்றும் மிங்கியா போன்ற மேதைகளே அவர் முன் வாய் திறக்க அஞ்சினார்கள். இவ்வளவு பெரிய சக்தியை பகைத்துக் கொள்ள யாருக்கு துணிவிருக்கும்? அவருக்கு குறுக்கே நிற்பவனுக்கு நிச்சயமாக பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும். டாங் சென் முன்னால் செல்ல ஜிங்கியூன் அவருக்கு பின்னால் எந்த தடையுமின்றி சதுரத்தின் முன் வரிசைக்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் அங்கே வந்து சேர்ந்த அதே தருணத்தில் 2 ஜோடி நச்சு பார்வைகள் அவர்கள் மீது பாய்ந்தன. அந்த பார்வைகள் அவர்கள் மீது வந்து விழுந்தன. டான்சன் லேசாக தனது தலையை திருப்பினார். ஆனால் அந்த பார்வை உடனடியாக விலகியது. அது ஷியாவோயானை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஓ, இவனுக்குள் கலக எண்ணங்கள் வேரூன்றி விட்டன போலிருக்கிறது. இல்லை, விலக்கப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு அவனது சிறகுகள் பலவாக வளர்ந்துவிட்டன என்று டான்சன் மனதிற்குள் நினைத்து கொண்டார். அவரது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவர் பார்வையை மாற்றியபோது மற்ற 2 குளிர்ந்த உயிரற்ற பார்வைகளை எதிர்கொண்டார். அவர்கள் யுத்தியான் அரண்மனையைச் சேர்ந்த சிங் ஃபாங் மற்றும் மிங்கியா. அவர்கள் ஷியாவோயானுக்கு பின்னால் சிலைகளைப் போல விரைப்பாக நின்றிருந்தனர். கோட்பாடு ரீதியாக பார்த்தால் அவர்கள் இருவரும் மிகப்பெரிய வம்சத்தை சேர்ந்த மேதைகள். ஷியாவோயானுக்கு கீழ் பணிந்து நிற்கும் அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களது தற்போதைய நடத்தை முற்றிலும் வேறாக இருந்தது. அவர்கள் யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதை டான்சன் ஒரே பார்வையில் கண்டுகொண்டார். அவர்களை கட்டுப்படுத்துவது ஷியாவோயான் தான். இன்னும் சரியாக சொன்னால் அவன் உடலுக்குள் இருக்கும் அந்த பேய் கிழவன். அந்த அசுர சாகுபடியாளனின் தந்திரமான நுட்பங்கள் அத்தகையவை. ஆஹா, இந்த போட்டி இப்போதுதான் சுவாரஸ்யமாக மாறியிருக்கிறது. டான்சன் புன்னகைத்தார். ஷியாவோயான் திட்டமிட்டு வந்திருக்கிறான் என்றால் டான்சென்னும் இப்போது முன்பை விட பல மடங்கு வலிமை பெற்றுவிட்டார். அவருக்கு பயம் என்பதே இல்லை. அப்போது ஒரு மணி ஓசை கேட்டது. பாதையெங்கும் மலர்கள் தூவப்பட்டன. அழகான அரண்மனை பணிப்பெண்கள் காற்றில் மிதந்து வந்து சதுகத்தில் இறங்கினர். வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பீனிக்ஸ் பல்லக்கு இறங்கியது. அதற்குள் ஜேட்பூல் சுனித கன்னியும் இளவரசி கின்யாங்கும் அமர்ந்திருந்தனர். இருவரும் மிக உயரிய அரச உடையில் தேவதைகளைப் போல காட்சியளித்தனர். குறிப்பாக இளவரசி கின்யாங். இன்றைய தினத்தின் நாயகி அவள்தான். அவளது மேன்மையான அழகும் பனி போன்ற குளிர்ந்த பார்வையும் அவளை தொட முடியாத ஒரு உயரத்தில் இருப்பவளாக காட்டின. அவளது கச்சியமான உருவமும் யாரையும் சட்டை செய்யாத அந்த தோரணையும் அங்கிருந்த ஒவ்வொரு ஆணின் இதயத்திலும் அவளை அடைய வேண்டும் என்ற வெறியை தூண்டியது. இளவரசி கின்யாங் மெதுவாக எழுந்து நின்றாள். அவளது சிவந்த இதழ்கள் மென்மையாக திறந்தன. கின்யாங் நகரத்துக்கு வந்துள்ள வீரர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று எனது சுயம்வர போட்டி தொடங்குகிறது. உங்களது குலம், பின்னணி அல்லது தோற்றம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவையானது ஒன்றுதான். வலிமை மிக்கவனே ஆளுவான். இந்த வார்த்தைகள் கூட்டத்தில் இடி முழக்கத்தைப் போல கேட்டன. பலசாலி யாரோ அவரே வெல்லட்டும் என்ற அந்த ஒற்றை விதி அங்கிருந்தவர்களின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. தங்களை கட்டுப்படுத்த முடியாத 2 போர்வீரர்கள் உடனடியாக களத்தில் குதித்து மோதினர். சிறிது நேரத்திலேயே ஒருவர் தூக்கி எறியப்பட்டார். வென்றவன் கருவத்துடன் உலாவினான். தோற்றவன் முகம் வெளுத்துப் போய் வெளியேறினான். இருப்பினும் எவராலும் தொடர்ந்து 3 சுற்றுகளை கடக்க முடியவில்லை. தொடர்ச்சியான போர்கள் ஒருவனின் பலத்தை மட்டுமல்ல, அவனது தாங்கும் திறனையும் சோதித்தன. ஒருவரை தோற்கடிக்கலாம், இருவரை தோற்கடிக்கலாம். ஆனால் 3வது எதிரி வரும்போது ஆன்மீக ஆற்றல் பெருமளவு குறைந்திருக்கும். அந்த ஆபத்தை எடுக்க விரும்பாமல் பெரும்பாலான மேதைகள் சரியான நேரத்திற்காக காத்திருந்தனர். உண்மையில் இப்போது மேடையேறிய பலருக்கு தாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை இல்லை. உண்மையான பலசாலிகள் இன்னும் களம் இறங்கவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். இதை கவனித்த சாங் ஜிங்யூன் உற்சாகமடைந்தார். சகோதரர் டாங், நான் மேலே செல்கிறேன், எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். டாங் சென் தலையசைத்தார். கவனமாக இரு. சாங் ஜிங்யூன் தரையை உதைத்து ஒரு நீல நிற நாகத்தைப் போல காற்றில் பாய்ந்து மேடையில் வந்து நின்றார்.
அவர் தனது முஷ்டியை இறுகப் பற்ற அவரது ஆன்மீக ஆற்றல் ஒரு டிராகனின் கர்ஜனை போல வானை பிளந்தது. கீழே போ. ஏற்கனவே 3 போர்களில் களைத்துப் போயிருந்த வீரரால் ஜிங்யூனின் அந்த பிரம்மாண்டமான குத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. அவர் மேடையிலிருந்து தூக்கி வீசப்பட்டார். சாங் ஜிங்யூன் தனது முழு பலத்தையும் காட்டினார். தொடர்ந்து 10 போட்டிகளில் வென்று சாதனை படைத்தார். அவரது அந்த ருத்ர தாண்டவம் கீழே இருந்த மற்ற வீரர்களை பீதியடைய வைத்தது. வேறு யாராவது வருகிறீர்களா? சீக்கிரம் வாருங்கள், என்னை நேரத்தை வீணடிக்காதீர்கள். தொடர்ந்து 10 போட்டிகளில் ஈடுபட்டாலும் ஜிங்யூனின் பலம் குறையவில்லை. மாறாக அவரது போர்க்குணம் இன்னும் அதிகரித்திருந்தது. கூட்டத்தில் எவருக்கும் முன்னால் வர துணிவில்லை. சாங் ஜிங்யூன் பலமாக சிரித்துவிட்டு தனது பார்வையை ஷாவோயான் பக்கம் திருப்பினார். வேறு யாருக்கும் துணிவில்லை என்றால் நீ வந்து முயற்சி செய்யக்கூடாதா? ஷியாவோயான் தனது கண்களை உயர்த்தினான். அதில் ஏளனம் மின்னியது. நீயா? என்னுடன் போரிடும் தகுதி கூட உனக்கு கிடையாது. சாங் ஜிங்யூனின் கண்கள் சுருங்கின. டாங்சென் தன்னை விட பலசாலி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை அவர் மதிக்கவும் செய்கிறார். ஆனால் இந்த ஷியாவோயான் தன்னை இகழ்வதா? எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை நீ முடிவு செய்ய முடியாது. மேலே வந்து மோதிப்பார் என்று ஜிங்யூன் கர்ஜித்தார். ஷியாவோயான் தலையசைத்தான். வேண்டாம், உன் மீது எனக்கு ஆர்வமில்லை. உன்னை வேறு யாராவது கவனித்துக் கொள்ளட்டும். அவன் சொல்லி முடித்த அடுத்த கணமே கின்யோங் நகரத்தின் வானம் இருண்டது. எலும்பை துளைக்கும் ஆற்றல் அந்த இடத்தையே உறைய வைத்தது. எங்கோ தூரத்தில் இடிமுழக்கம் கேட்டது. அங்கிருந்த அனைவரது இதயங்களையும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கை இறுக பிழிவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருந்தது. என்ன நடக்கிறது? இந்த ஆற்றல் பயங்கரமாக இருக்கிறதே. இது யாராக இருக்கும்? மேகங்களுக்கு இடையிலிருந்து இன்ஷு மெதுவாக மேடையில் வந்து இறங்கினான். ஜிங்யூன் முகம் சுழித்தார். இன்ஷு, நீயா? விலகிப்போ, அவனை வரச் சொல். இன்ஷு ஜிங்யூனை திரும்பி பார்க்கக்கூட இல்லை. அவனது கண்கள் ஒரு விஷப்பாம்பை போல கூட்டத்தில் நின்றிருந்த டாங்சென் மீது நிலை குத்தியிருந்தன. ஜிங்யூன் ஆத்திரத்தில் வெடித்தார். என்னை தாண்டாமல் நீ போக முடியாது. சகோதரர் டாங்குக்கு சவால் விட உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதலில் என்னுடன் மோது. இன்ஷுவின் கண்களில் கொலைவெறி மின்னியது. நீ சாவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறாய். அவன் தனது கைகளை அசைக்க வானத்தையும் பூமியையும் அதிர செய்யும் வகையில் ஒரு பயங்கரமான ஆற்றல் வெடித்து கிளம்பியது. மேடையை சுற்றியிருந்த பாதுகாப்பு அரண்கள் ஒளிரத் தொடங்கின. இந்த மட்டத்திலான சாகுபடியாளர்களின் மோதல் அத்தனை அழிவு சக்தியை கொண்டது. அந்த அரண்கள் மட்டுமில்லை என்றால் சுற்றி நிற்கும் மக்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது. ஜேட்பூல் புனித கன்னி இன்ஷுவை உற்று பார்த்தாள். அவளது புருவங்கள் சுருங்கின. இவனது ஆற்றல் திடீரென்று இவ்வளவு பலமாக மாறியிருப்பது எப்படி? இளவரசி கின்யோங்கும் நடுங்கினாள். நானும் அதை உணர்கிறேன். அவள் சுப்ரீம் யாங் வேதத்தை பயின்றவள் என்பதால் இந்த ஆற்றல் மாற்றங்களை அவளால் எளிதில் உணர முடிந்தது. இன்ஷுவின் தற்போதைய பிரகாசம் ஒரு அடர் கருப்பு நிறத்தில். அந்த ஆற்றல் ஒரு அடர்கருப்பு பள்ளத்தைப் போல ஆழமானதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இருந்தது. சாங் ஜிங்யூன் இப்போது ஆபத்தில் இருக்கிறார். அத்தியாயம் 205. இன்ஷுவின் வருகை. அதீத ஆற்றல் மாற்றம். ஆற்றல் ஆக்ரோஷமாக வெடித்தது. அதன் தாக்கத்தை நேரடியாக உணர்ந்த சாங் ஜிங்யூனின் முகம் மாறியது. டாங்சன் உரத்த குரலில் அழைத்தார். சகோதரர் ஜிங்யூன், கீழே வந்துவிடுங்கள். உங்களால் அவனை எதிர்கொள்ள முடியாது. அந்த ஆற்றல் வெடித்த கணமே டாங்சன் நிலைமையை புரிந்து கொண்டார். ஜிங்யூன் தோற்கப் போகிறார். இன்ஷுவின் பலம் திடீரென்று இவ்வளவு உயர்ந்திருப்பதற்கு அந்த சதிகாரன் ஷியாவோயான் தான் காரணம் என்பதில் அவருக்கு சந்தேகம் இருக்கவில்லை. சாங் ஜிங்யூன் ஒரு கணம் தயங்கினார். பின் உறுதியாக தலையசைத்தார். இல்லை சகோதரர் டாங், நானும் ஒரு தற்காப்பு கலை வீரன். முட்களையும் தடைகளையும் தாண்டி முன்னேறும் இதயமே ஒரு உண்மையான போர் வீரனுக்கு அழகு. கஷ்டத்தை பார்த்தவுடனே நான் பின்வாங்கினால் எனது சாகுபடி அடித்தளமே அசைந்துவிடும். அவரது கண்களில் போர்க்குணம் கனலாக தெரித்தது. இந்த போர் புகழுக்கோ லாபத்திற்கோ அல்ல. இது எனது வெற்றி தோல்வியை பற்றியது. ஒரு இடி முழக்கத்துடன் அந்த நீல நிற நாகம் வானை நோக்கி சீறியது. அந்த அடக்குமுறை ஆற்றலை கிழித்து கொண்டு மேலே சென்ற நாகம் மீண்டும் இறங்கி வந்து ஜிங்யூனுடன் ஒன்றிணைந்தது. அசூர் டிராகன் ஆர்ட் அதன் முழு வீச்சில் வெளிப்பட்டது. தோல்வி உறுதி என்றாலும் இறுதி வரை போரிடுபவனே உண்மையான வீரன். டாங்சனின் கண்களில் ஒரு மெல்லிய பாராட்டு மின்னியது. ஜிங்யூன் தனது நண்பர் என்பதை தாண்டி அவர் ஒரு உண்மையான போர் வீரர் என்பதை நிரூபித்துவிட்டார். ஒருவேளை அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை வந்தால் நிச்சயம் குறுக்கிட்டு காப்பாற்ற டாங்சன் தயாராக இருந்தார். சாகத் துடிக்கும் முட்டாளே,
என்று இன்ஷு ஏளனமாக சிரித்தான். அந்த டார்க்கனிங் பில் மருந்தை சாப்பிட்டதால் அவனது ஆற்றல் இப்போது அதன் உச்சத்தில் இருந்தது. அவனது பார்வையில் ஜிங்யூன் ஒரு தூசியாக தெரிந்தான். அவன் தனது கையை ஒருமுறை அசைக்க அடர்த்தியான ஆற்றல் எண்ணற்ற அரக்க வடிவங்களாக மாறி ஜிங்யூனை அப்படியே விழுங்குவதற்காக சீறி பாய்ந்தன. சாங் ஜிங்யூன் நம்பிக்கையுடன் புன்னகைத்தார். வா, பார்த்து விடலாம். தனது காலை ஓங்கி மிதிக்க அவரது நாக ஆற்றல் மீண்டும் ஒருமுறை பொங்கியது. 7 நட்சத்திரங்களின் சங்கமம், நீல நாகத்தின் எழுச்சி. இடி முழங்கியது, காற்று ஊளையிட்டது, நெருப்பு கர்ஜித்தது, நாகங்கள் கதறின, மின்னல் அந்த சூனியத்தை ஒளிர்வித்தது. அசூர் டிராகன் தனது தெய்வீக வலிமையை வெளிப்படுத்தியது. கர்ஜிக்கும் காற்றுக்கும் நெருப்புக்கும் நடுவே சாங்ஜிங்யூன் தனது முஷ்டியை ஓங்கி வீசினார். ஒரு நொடியில் சாம்பல் கலந்த நீல நிற நாகம் முன்னால் சீறி பாய்ந்தது. அது சென்ற பாதையில் இருந்த ஆற்றல் வடிவங்கள் கண்ணாடி போல சிதறின. ஓ, அந்த வேகத்தை பயன்படுத்தி ஜிங்யூன் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தினார். நாகத்தின் ஆற்றல் வானத்தை பிளந்து கொண்டு நேரடியாக இன்ஷுவை நோக்கி பாய்ந்தது. அந்த தெய்வீக கோபத்தை எதிர்கொண்ட இன்ஷு அலட்சியமாக தனது புருவத்தை உயர்த்தினான். ஓ, பரவாயில்லை. அவன் தனது கைகளை தட்டி ஆற்றலை ஒரு ஒளிரும் கோலமாக மாற்றினான். பிறகு அதை அந்த நாகத்தின் மீது வீசினான். மோதிய கணமே அந்த வெடிப்பு உலக முடிவைப் போல பயங்கரமாக இருந்தது. பூம்! அந்த கோலம் ஒரு கைப்பிடி அளவுதான் இருந்தது. ஆனால் அது அந்த பிரம்மாண்டமான நீல நாகத்தையே நொடிப்பொழுதில் சிதைத்துவிட்டது. என்ன? ஜிங்யூனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவர் சுதாரிப்பதற்குள் அதன் அதிர்வு அலை அவரை தாக்கியது. தனது கைகளை மார்புக்கு குறுக்காக வைத்து அவர் தடுத்தார். இருப்பினும் 100 அடி தூரத்திற்கு அவர் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டார். அவனது வாயோரம் ரத்தம் கசிந்தது. இன்லே, அது இன்லே மின்னல்! ஜேட்பூல் புனித கன்னி திடீரென கத்தினாள். பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டாங்சென்னின் முகம் மாறியது. இன்லே என்பது ஆற்றல் அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது உருவாகும் ஒரு பயங்கரமான மின்னல் சோதனை. இது வானத்தின் கீழே இருக்கும் எதனையும் தரைமட்டமாக்கும் அழிவு சக்தியை கொண்டது. மிக மிக கொடூரமானது. சற்று முன்பு வரை இன்ஷுவால் இத்தகைய மின்னலை வரவழைக்க முடிந்திருக்கவில்லை. இது நிச்சயம் ஷியாவோயானின் வேலைதான். இன்ஷு குளிர்ந்த குரலில் சொன்னான். நான் எனது பாதி பலத்தை தான் பயன்படுத்தினேன். அதையே உன்னால் தாங்க முடியவில்லை. ஓடிப்போ, என் எதிரி நீ அல்ல. ஹாஹா! ஜிங்யூன் சிரித்தார். அவர் சோர்வடையவில்லை, மாறாக இன்னும் உற்சாகமடைந்தார். அவரது கருப்பு முடி காற்றில் பறந்தது. அவர் அசூர் டிராகன் கலையை அதன் இறுதி எல்லைக்கு கொண்டு சென்றார். அவருக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான நாக முத்திரை தோன்றியது. அவரால் செய்ய முடிந்த மிக உயரிய நுட்பம் அது. வானத்தை அதிர செய்து பூமியை நடுங்க செய்யும் ராம்பெண்ட் டிராகன் எக்ஸ்ப்ளோஷன். அந்த பிரம்மாண்டமான கருநாகம் வானிலிருந்து இறங்கி வந்து இன்ஷுவை நோக்கி மோதியது. பிடிவாதக்கார முட்டாளே! ஆத்திரமடைந்த இன்ஷு உடனடியாக ஒரு மனித உருவ அளவிலான இன்லே மின்னலை உருவாக்கினான். அந்த பிரம்மாண்டமான இன்லே மின்னல் சீறி பாய்ந்த நாகத்தின் மீது மோதியதில் முன்னெப்போதையும் விட பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அந்த அதிர்வு அலைகளுக்கு மத்தியிலும் நாகத்தின் எஞ்சிய ஆற்றலின் 3 பகுதிகள் இன்ஷுவின் தற்காப்பை துளைத்து கொண்டு அவன் மீது பாய்ந்தன. இன்ஷு முகம் சுளித்தபடி அந்த ஆற்றலை ஒரு கையால் தடுத்தாலும் பல அடிகள் பின்வாங்க நேரிட்டது. மறுபுறம் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்க வெடிப்பின் வேகத்தால் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்ட சாங் ஜிங்யூன் ஒரு வெற்றியாளனைப் போல புன்னகைத்தார். அவர் இந்த போரில் தோற்றிருக்கலாம், ஆனால் ஒரு வீரனாக அவர் வென்றுவிட்டார். தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி இன்ஷுவை பின்வாங்க செய்ததே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என்று பெருமூச்சு விட்ட டாங்சன் காற்றில் பறந்து வந்த ஜிங்யூனை லாவகமாக பிடித்து கீழே இறக்கினார். உடனடியாக ஒரு மருந்து உருண்டையை அவர் வாயில் வைத்தார். டாங்சன் வைத்திருக்கும் மருந்துகள் 10,000 மடங்கு வீரியம் கொண்டவை. சில நொடிகளில் ஜிங்யூனின் உடலிலிருந்த அடைப்புகள் நீங்கி சுவாசம் சீரானது. நன்றி சகோதரர் டாங், என்றார் ஜிங்யூன். ஓய்வெடுங்கள், மீதியை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று மென்மையாக புன்னகைத்த டாங்சன் அங்கிருந்து காற்றில் மிதந்து சென்று மேடையில் இறங்கினார். அடுத்த கணமே ஜேட்போர் புனித கன்னி, இளவரசி கின்யோங் மற்றும் அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்களின் கண்கள் அவர் மீது நிலைத்தன. இன்ஷு அதுவரை உருவாக்கியிருந்த அந்த மரண பயம் டாங்சன் காலடி எடுத்து வைத்ததும் மாயமாய் மறைந்தது. சதுரகம் முழுவதும் நிசப்தம் நிலவியது. காற்றில் ஆடும் ஆடையுடன் ஒரு ஈடிணையற்ற நாயகனாக அவர் நின்றார். நீ ஒரு கோழை ஆமையைப் போல ஒளிந்து கொள்வாய் என்று நினைத்தேன் என்று இன்ஷு விஷமத்தனமான வெறுப்புடன் ஏளனம் செய்தான். டாங்சன் அமைதியாக பதிலளித்தார். நேற்று உனக்கு கிடைத்த பாடம் போதவில்லையா? போதுமா? இந்த முறை அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து அனைத்தையும் திரும்பப் பெறுவேன். நேற்று தான் அடைந்த தோல்வியை டாங்சன் நினைவூட்டியதும்
இன்ஷுவின் இதயத்தில் 10,000 வாள்கள் நுழைந்தது போன்ற வேதனை ஏற்பட்டது. அவனது ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பெருகியது. அவன் பழிவாங்க துடித்தான். ஆனால் டாங்சன் எவ்வித சலனமுமின்றி குளிர்ந்த பார்வையுடன் கேட்டார். ஓ, அப்படியானால் இந்த முறை பலமான தயாரிப்புகளுடன் வந்திருக்கிறாய் போலிருக்கிறது. சரியாக சொன்னாய். இன்று உன்னை என் காலடியில் போட்டு மிதிப்பே. உன்னை என் காலடியில் மிதித்து என் அவமானத்தை ஒருமுறை அடியோடு துடைத்தெறிவேன் என்று இன்ஷு அலறினான். டாங்சன் மென்மையாக புன்னகைத்து தலையசைத்தார். அப்படியானால் உனக்கு ஏமாற்றம்தான் காத்திருக்கிறது. ஒரு குறைபாடுள்ள ஷெனின் மருந்து மட்டும் உனக்கு பழிவாங்க போதுமானது என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? இந்த வார்த்தைகள் வெளிவந்த அதே நொடி மேடையில் இருந்த இன்ஷு மற்றும் கீழே நின்றிருந்த ஷியாவோயான் ஆகிய இருவரது முகங்களும் மாறின. டாங்சன் அந்த மருந்தின் பெயரை சரியாக சொல்லிவிட்டார். ஒருவேளை மீண்டும் தோல்விதான் மிஞ்சுமா? இன்ஷு நடுங்கத் தொடங்கினான். அவன் சேகரித்திருந்த தைரியம் ஒரு நொடியில் காற்றில் கரைந்தது. இல்லை, இருக்க முடியாது. உனக்கு அந்த மருந்தை பற்றி தெரிந்தால் மட்டும் என்ன? இறுதியில் வலிமைதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். செத்துப்போ! வெறித்தனமான கர்ஜனையுடன் இன்ஷு தனது இரு கைகளையும் மேலே உயர்த்தினான். அடுத்த கணமே 10 ஜாங் விட்டம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான இன்லே மின்னல் கோலம் உருவானது. அதைக் கண்ட கூட்டத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். என்ன, இவ்வளவு பெரிய மின்னல் கோலமா? இது சாத்தியமா? கடவுளே, ஒரு கைப்பிடி அளவு மின்னலே ஜிங்யூனை தோற்கடிக்க போதுமானதாக இருந்தது. இந்த பிரம்மாண்டமான கோலம் வெடித்தால் அதன் விளைவு கற்பனை செய்ய முடியாததாக இருக்குமே. நிலைமை மோசமாவதை உணர்ந்த அனைவரும் பின்வாங்கத் தொடங்கினர். இன்ஷு தனது இரு கைகளையும் கீழே இறக்கி சாவு என்று கத்தினான். அந்த மகா மின்னல் கோலம் தடுக்க முடியாத அழிவு சக்தியுடன் டாங்சனை நோக்கி பாய்ந்தது. கிராக் கிராக் கிராக்! அதன் அதிர்வுகளாலேயே அந்த இரும்பு போன்ற வலுவான மேடை தூள் தூளாக சிதறியது. தூசுகள் கிளம்பின. காற்று ஊளையிட்டது. அது உலக முடிவை போன்ற ஒரு காட்சியை உருவாக்கியது. கூட்டத்தின் ஓரத்தில் நின்றிருந்த ஷியாவோயானின் இதழ்களில் ஒரு வஞ்சக புன்னகை அரும்பியது. டாங்சன், இவ்வளவு பெரிய தாக்குதலை எதிர்கொண்டு நீ எப்படி உயிர் பிழைப்பாய்? கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மின்னல் கோலம் டாங்சனை நெருங்கியது. எனது புதிய நுட்பத்தை உன் மீது சோதித்து பார்க்கிறேன். டாங்சன் மெதுவாக தனது உள்ளங்கையை உயர்த்தினார். அவரது வலது உள்ளங்கையின் நடுவில் ஒரு இன்யாங் மீன் வடிவம் தோன்றியது. அது வேகமாக சுழன்று ஒரு எல்லையற்ற வடிவம் பெற்றது. அடுத்த நொடி அந்த பிரம்மாண்டமான மின்னல் கோலம் அப்படியே விழுங்கப்பட்டது. அத்தியாயம் 206. 4 எதிராக ஒருவன். முழுமையான சிதைவு. என்ன, எனது மின்னல் கோலம் விழுங்கப்பட்டு விட்டதா? அதுதான் இன் மற்றும் யாங் மறுபிறப்பின் வலிமை.